பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 127:4-5 இப்படியாய் கூறுகிறது: வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள் என்பதாக. அம்புகள், ஆரோஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பிள்ளைகளை வேதம் அம்புகளுக்கு ஒப்பிடுகிறது. அம்புகள் தானாக கூர்மையாவதில்லை, தானாக எய்யப்படுவதுமில்லை. அவைகளை கவனமாக வடிவமைத்து சரியான திசையை நோக்கி திறமையோடு எய்தால்தான் நேராக பறந்து இலக்கை அடையும். போர் வீரர்கள் அதை சரியாக கையாளும் போது வெற்றி நிச்சயமாகிறது. அதுபோல பிள்ளைகளையும் நன்கு பராமரித்து சரியான வழிகளை கற்றுக் கொடுத்து அவைகளில் நடக்க பழக்கப்படுத்தி அவர்களுடைய ஞானத்தை கூர்மையாக்கும் போது அவர்கள் வீட்டிற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமானவர்களாய் மாறுவார்கள். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று நீதிமொழிகள் 22:6 கூறுகிறது. தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும்போது அவனுடைய தாயும் பாட்டியும் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அவன் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களில் சிறு வயதிலேயே தேறினவனாய் காணப்பட்டான். ஐனிக்கேயாள் அவனுடைய தாயாக அவனை கர்த்தருக்குள் வளர்த்துவதற்கு தேவைப்பட்ட அனைத்து காரியங்களையும் செய்து அவனை சிறு வயதிலிருந்தே கூர்மைப்படுத்தினாள். அவன் டீனேஜில் காணப்பட்ட போது அப்போஸ்தலனாகிய பவுலின் முதல் மிஷனரி பயணத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டதாக கருதப்படுகிறது. உடனே வசனத்திற்கு கீழ்ப்படிந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். பின்பு அநேக வேத ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவனை இன்னும் அதிக கூர்மையாக்கினான். பின்னாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை விசுவாசத்தில் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. பவுலுடைய பிரதிநிதியாக அவனால் நிறுவப்பட்ட சபைகளுக்கு தீமோத்தேயுவை பலமுறை அனுப்பி வைத்தான். அவனுக்குள் காணப்பட்ட விசுவாசமானது மாயமற்றதாய் காணப்பட்டது என்றும் பவுலால் புகழப்பட்டான். ஆகையால் அவனால் எழுதப்பட்ட 2 கொரிந்தியர், பிலிப்பியர், கொலோசையர், 1-2 தெசலோனிக்கேயர் மற்றும் பிலமோன் நிருபங்களில் தீமோத்தேயுவை உடன் ஆசிரியராக குறிப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது. பின்னாட்களில் எபேசு சபையின் போதகராகவும் கண்காணியாகவும் அவன் காணப்பட்டான். சிறு வயதில் கூர்மையாக்கப்பட்ட அம்பாய் காணப்பட்ட தீமோத்தேயு பின்னாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான். விசுவாசத்தில் பலவானாகிய பவுலை போன்றவருடைய கரங்களில் அவன் காணப்பட்டதினால் தேவனுடைய கருவியாக அவன் மாறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களில் கூர்மைப்படுத்தி வளருங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளால் உங்கள் அம்பரா துணி நிரப்பப்படும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அம்பரா துணி என்பது அம்புகளை சேமித்து வைத்து தோளில் சுமப்பதற்குரிய ஒரு கொள்கலன். அதுபோல உங்கள் பிள்ளைகளை கூர்மைப்படுத்தி சரியான வழிகளில் நடத்தி உங்கள் அம்பரா துணியை பிள்ளைகளால் நிரப்பும் போது நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களை நம்பி நீர் எங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் நாங்கள் கூர்மைப்படுத்தி வளர்த்துவதற்குரிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நீர் தருவீராக. சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு வேத எழுத்துக்களை பெற்றோர்களாய் ஆசிரியர்களாய் நாங்கள் கற்றுக் கொடுத்து நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் அவர்களை வளர்த்தி உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வதற்குரிய சகல காரியங்களையும் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிரும். கண்ணன் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.